மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் என்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது. உடம்புல இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது. நம்ம எப்போ போனாலும் டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஏன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, பிளட் டெஸ்ட்டில் நம்மளோட ரத்தத்தில் எந்த அளவுக்கு இரத்த அணுக்கள், அதாவது ரெட்டு ஆர்பிசி சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸ், அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை வியாதிகள் அணுகாது. அதனால தான் எப்போ போனாலும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தினால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இப்போது நம்ம இரத்த அணுக்களை எப்படி நம்ம உடம்புல இயற்கையாக இன்க்ரீஸ் பண்ணுறது, இயற்கையாக நம்ம எப்படி உற்பத்தி பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த அணுக்கள் நிறைய உள்ள ஃப்ரூட்ஸு நம்ம எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆர்பிசி நம்ம உடம்புல கம்மியாக இருக்குன்னா நம்ம உடம்புல அயன் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அயன் சத்து உள்ள பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். அப்புறம் தேன் எடுத்துக்கணும். தேன், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அயன் சத்து இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதுளம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல சிவப்பு இரத்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது டாக்டர்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க இந்த மாதுளம்பழம். அப்புறம் இந்த சிவப்பு அணுக்கள் கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அயன் சத்து, இரும்பு சத்து கம்மியாகிறது தான். இந்த இரும்பு சத்தும் இந்த இரத்த அணுக்களும் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இரத்த சோகை ஏற்படும். இந்த இரத்த சோகையினால நம்மளுக்கு முடி அதிகமாக கொட்டுற விஷயம் நடக்கும். அப்புறம் அந்த வெள்ளைப்படுதல், சிலருக்கு லேடிஸ்க்கெல்லாம் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதுளம்பழம் சாப்பிடும்போது சரியாகும். இந்த மணப்பாகு இதில் வெல்லம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வெல்லத்தில் நிறைய அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதனால இதையும் அந்த வெல்லத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பானமாக எடுக்கும்போது இது ரெண்டுமே கலந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும்ன்றதுனால தான் நம்ம இன்னைக்கு மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு பானம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற விஷயத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? மாதுளம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக இப்படி கட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மணப்பாகுக்கு 3 மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். லைட்டாக தோல் மேலே அப்படி லைட்டாக கத்தி வச்சு சீவிட்டு இப்படி குழந்திங்கன்னா வந்துடும் மாதுளம்பழம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த தோலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த தோலுக்கு ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இதுதான் வயிற்று புண்களை ஆற்றும். அப்புறம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், இதை நிறைய பேர் வெளியில் சொல்லவே மாட்டாங்க வெட்கப்பட்டுக்கிட்டு. இந்த வெள்ளைப்படுதல் என்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பையே உருக்கிடும். இது உடனே இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதுளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இந்த பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போதோ இல்லை ஜூஸ் இதையோடு சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிடும்போதோ அந்த வெள்ளைப்படுதல் சரியாகும். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த காலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு மயக்கம், வாந்தி இதெல்லாமே இந்த மாதுளம்பழம் தோல் எடுத்துக்கும் போது சரியாகும். இதை இயற்கை வைத்தியத்தில் அந்த மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் இது. ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த ஜூஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ முதல் நம்ம இந்த தோலோடு சேர்த்து மாதுளம்பழத்தை எடுத்துப்போம். நம்ம இப்போ இது நம்ம 2 பழம், முழுசாக 2 பழம் உரிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தோலும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த கனமாக இருக்கும் இல்லையா, அந்த தோல் எடுக்கக்கூடாது. இது வேண்டாம். இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள், மெல்லிஸ் லேயராக இருக்கும். இந்த தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இப்போ நம்ம ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கணும்.
2 பழத்துக்கு நல்லா இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் அரைச்சி நம்ம வடிகட்ட தான் போகிறோம். நம்ம போட்டுட்டு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி, ஃப்ரூட்ஸ் வடிகட்டுறது இருக்கு இல்லையா, அதில் போட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இப்படி நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். வெறும் சீடு மட்டும்தான் இப்போ இதில் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் இப்போ இந்த நான் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது நம்ம வந்து கடாய்க்கு மாற்றிப்போம். ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நல்லா காய்ச்சணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி அதை வந்து காய்ச்சிட்டு, அது எதுக்கு காய்ச்சிரோன்னா பாகு மாதிரி கம்பி பதம்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த மண் இருக்கிறது இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக நல்லா சூடு பண்ணி கரைஞ்ச உடனே வடிகட்டி நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிடலாம். இது 3 பழத்துக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காயிட்டு வரும். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு 2 ஸ்பூனு, மத்தியானம் 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன், நம்ம 3 வேளையும் குடிக்கலாம். இல்லை காலையில் 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன் குடிக்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். கர்ப்பிணி பெண்கள் வந்து வாமிட்டாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கலந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணியுமே குடிக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். சிலருக்கு அப்படியே குடிக்க பிடிக்கல அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இது அப்படியே குடிச்சிங்கன்னா டானிக் மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த ஒரு 3 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 4 ஸ்பூன் தேன். இது ஒரு பெரிய ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதுளம்பழம் இருக்கிற அந்த சின்னதாக இருக்கிற அந்த லேயர் தான், அந்த தோல் தான், மென்மையான தோல், வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பாருங்கள். அந்த தோல் தான் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள் இதில். ஓகேங்களா? அடுத்து வெல்லம் அயன் சத்து, அடுத்து தேன் அயன் சத்து, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஜூஸாக நம்ம டெய்லி எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு 10 டேஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டு. நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இது சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டு தெரியும், நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு. இது ரெகுலராக சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இது வந்து செய்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் செய்தீங்க, கரெக்டாக வந்ததா, நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாருங்கள், இப்போ வந்து மாதுளை மணப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு காலையில் 2 ஸ்பூனு, நைட் 2 ஸ்பூனு வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை அப்படியேவுமே குடிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக வந்து வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க.
ஏலக்காவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஜீரண சக்தி அதிகமாகும். அதே மாதிரி நல்ல பசியையும் தூண்டும் ஏலக்காய். அதனால் ஏலக்காய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இப்போ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. இந்த இஞ்சி ஃப்ளேவரும் மாதுளமும் சேர்ந்து வந்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது போதும். ஏன்னா மாதுளம் பழம் ஜாகரி எல்லாம் சேர்ந்ததுனால இதுக்கு மேலே இருந்தால் திகட்டிடும். கரெக்ட். பாருங்கள், இப்போ இந்த ஜூஸில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். சில்னஸ் வேணும், ரொம்ப சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். என்னோடய வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அன்போடு நட்புடன் பிகே. நன்றி, வணக்கம்.